இன்றைக்கி நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸான குச்சி குச்சி சிப்ஸ் வந்து எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அதுக்கு நான் 1/2 kg மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கைகளால் எடுத்து உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சவுண்ட் எல்லாமே அடங்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் சிப்ஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தோடனே இதை நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிறதையே நான் வந்து இதே மாதிரியே போட்டு எடுத்துடுறேன். இப்போ எல்லா பார்ட்டுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் தூவிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.